வணக்கம், நான் உங்கள் ஹேரி. இது நம்மளோட ஹேரி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதல்ல இந்த சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போது தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் பெருசாக ஏதாவது தப்பு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிள்ளை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம். உலகத்தை பார்க்கலாம், வாழ்க்கையை உணரலாம். ஹேரி வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரான்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரான்ஸ். ஒர்க்கெலாம் போகிறோம். வணக்கம், வர்கலா ட்ரிப் ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் பெண்ணாடத்துலேருந்து கிளம்பி இப்போ சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து ட்ரிப் ஸ்டார்ட்டு. வாங்க. டிக்கெட்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். நாங்கள் போகிற ட்ரெயின் வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸு. 9 மணிக்கு ட்ரெயினு. அங்கே காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் ரீச் ஆகிற மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் 4ல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயினுக்கு இன்னும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரெயினில் ஏறிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாகை கண்டினியூ பண்ணலாம். ட்ரெயின் வந்தது, ட்ரெயினில் ஏறணும். பட் ஆனால் ட்ரெயினில் எதுவும் வீடியோ எதுவும் எடுக்கல. ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் 3 பேரும் நல்லா தூங்கிட்டோம். காலையில் 8 மணிக்காட்டும் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் வர்கலாவுக்கு. இங்கே தெரிஞ்ச ஆட்டோக்காரர் அண்ணா வந்துருக்காரு. அவர் தான் நமக்கு ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வர்க்கலா பீச் பக்கத்தில் இருக்க ஒரு ரெசார்ட். அது இப்போ என்ன ப்ளூ மெரின் ரெசார்ட்டில் இருக்கும். ஹோம் டூர் போகலாமா? அங்கே இதுதான் என்ட்ரன்ஸு, இதுதான் நம்ம ரூமு. இந்த பெட்ரூம். அப்படியே இங்கே ஒரு சோஃபா, அந்த பக்கம் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் பாருங்கள். ரெஸ்ட் ரூமில் வந்து என்ட்ரி விட்றேன் பாருங்கள். வந்தால் பூவரசு நம்ம ட்ரிப் பிளானர் அப்படின்னு நானே பட்டம் கொடுத்தேன். ஆனால் ட்ரிப் பிளானரு நான் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ரூம். ரூம் வந்து 2000 ரூபாய்க்கு புக் பண்ணாங்க. 2000 ரூபாய்க்கு ஓகே தான். 2 பெட் தந்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது குவாலிட்டி. சோஃபாவோட கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ஓகே தான். அதுக்கு மெயினாக இந்த பக்கம் வந்தோன்னா இந்த செல்ஃப் நல்லா இருக்குது. திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது. எந்த டஸ்ட்டும் இல்லாமல் க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த இதுக்கு பீச் பக்கமே இருக்குது, அதனால ஜாஸ்தி ரேட்டு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போக போகிறோம். அப்படியே பீச் பார்க்கலாம் பாருங்க. வாடா ரிகேஷ், வாடா. நீ மட்டும் தனியாவே எப்படி இருக்குன்னு பாருங்க. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. டைரக்டா பீச் தான், வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஓ மை காட், ஓ மை காட். கொஞ்சம் ரியாக்ஷன் பண்றா, அப்பதான் வியூஸ் போகும். ஏய் செம்ம வியூ பா. ஓ மை காட், ஓ மை காட். இங்க பாருங்க गाइस, இங்க பாருங்க गाइस, பாருங்க गाइस. गाइस இங்க பாருங்க गाइस. गाइस இங்க பாருங்க गाइस. பட்டிக்காட்டா கடல மட்டாய் என்னது சாக்லேட் பாரை பார்த்த உடனே எகிரி குதி பாரு அந்த மாதிரி. அங்க பாருங்க செம்ம வியூ பை, செம்ம வியூ गाइस. இந்த இடத்துக்கு மட்டும் வந்துருங்க. அமேசிங்கான வியூ. உங்களுக்கு இந்த வியூ வந்து எங்க போனாலும் கிடைக்காதுங்கற மாதிரி ரோடு பார்த்தாருனா இங்க நவுரு. இந்த தம்பி வந்து சாந்தமா இருப்பாரு. இவர் வந்து சாந்தமா இருப்பாருன்னா கோல் அடிக்கிறதால அடிச்சிருவாரு, எங்க அடிக்கணும் அடிச்சிருவாரு. அவரு அந்த மாதிரி ஆள் தான். தம்பி அன்னைக்கு நம்ப கூடாது. செம்மையா இருக்குல்ல வியூ. ரொம்ப உழுக்குனீங்கன்னா போன் கீழே விழுந்துரும். அது ஒரு டைம் பார்த்துருவோம். கைஸ் இந்த மாதிரி வியூவை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை கைஸ். இந்த மட்டன் தட்டுறது பாலமுருக வேலையை பார்க்காதடி. பாலமுருகனே அடுத்த நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு காலையில் வந்து ரூம் எடுத்து வியூவை பார்த்த உடனே எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா இருந்தது. நாங்கள் போன நேரமாக பார்த்து மழை காலமாக இருந்தது. மழை பேஞ்சிட்டே இருந்தது. வியூ நல்லா இருந்தது. சரி அப்படியே சும்மா முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வாக் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பீச்சை பார்க்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து அப்படியே கிளம்பி வாக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டுருக்கோம். நல்லா இருந்தது. ஃபோட்டோ எடுக்கவும் நல்லா இருந்தது. கடல் வியூ நல்லா இருந்தது. ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் வாங்க. இப்போலாம் எங்கள் பிளான் சொல்கிறோம் பாருங்க. பீச்சில் குடிக்கலான்னு வந்தோம், பீச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சன்செட்டை பார்க்கலான்னு வந்தோம், சன்னே இல்லை. டைம் இல்லை, தூங்கிட்டான் தலைவர். மொத்தத்தில் எல்லாமே க்ளோஸ், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நைட்டு வந்து விஜேசி மாதிரி ஒரு விளாக் எடுத்து போட வேண்டியது தான்.
கப்புள்ஸ்லாம் இருக்காங்க. நான் பார்த்தா தான் கொஞ்சம் வயிற்று ஓகே தான். அந்த அளவுக்கு மக்கள் இல்லை. வீக் டேஸில் வந்ததுனால யாரும் இல்லை. வீக்கெண்டில் வந்திருந்தா கூட்டம் வந்திருப்பாங்க. பார்க்கலாம். ஈவினிங் டைம் பீச்சில் யாருமே இல்லை, சைலண்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்தபோது அலைகள்லாம் ரொம்ப இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது. நல்லா தான் இருந்தது. சன் செட்டும் ஆகலை, சன்னே தெரியல, எங்கே போச்சா எது போச்சா தெரியல. நல்லா இருந்தது. எல்லாருமே ஒரு 2-3 ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க ஹாப்பினஸ்ஸாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோடு வந்துட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நேசமணிக்கு ஒரு வீடியோஸ் அவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி டேக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நானும் 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக கூப்பிட்றோமா அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு வீடியோக்காண்டி தேவைப்படும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு என்ன வருத்தம்னா கால் நினைக்க கூட விடலை. அலைகள்லாம் பெருசாக இருக்குது. அப்புறம் கேரளா ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அலைகள் சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களை எதுக்குமே விடலை, கால்குள்ளே நினைக்க விடலை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நாங்கள் 2 பேரும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கோம். நான் சின்ன குழந்த மாதிரி விளையாடிட்டுருக்கான் பாருங்கள் கேசவன். அவன் பாட்டுக்கு அவன் உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்கான். அவன் ஏன்னா எதுவுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணோம்னா ரூம்ஸில் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நாளைக்கு ஜடாயோ போகிறோம். அங்கே அதெல்லாம் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒன்றா வீட்டுக்கு போகிறது, ஜடாயு பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறது. இல்லைன்னா கன்னியாகுமரி பார்த்துட்டு கன்னியாகுமரி போனால் 2 days ஆகும். திருச்செந்தூர் போயிடலாமா? திருச்செந்தூர் போக முடியாது, டேரெக்டாக திருச்செந்தூர் போக முடியாது. சுற்றி வலிச்சு போனாலும் 1 டேல முடியும்னா திருச்செந்தூர் போய்க்கலாம். திருச்செந்தூர் போக முடியாது. இப்போ டேரெக்டாக போகவே முடியாதா 1 டேல? இங்கேருந்து டேரெக்டாக ட்ரெயின் இல்லைடா, டேரெக்டாக இல்லை, கொஞ்சம் கிட்ட போய் வேற அலைச்சலாக இருக்கும். நாகர்கோவில் போகணும், நாகர்கோவில் இருந்து அங்கேருந்து திருநெல்வேலி போகணும், திருநெல்வேலியிலேருந்து போகிற மாதிரி இருக்கும். காலையில் போயிடலாம், ஷார்ப்பாக ஒரு 6 மணிக்கு போகிற மாதிரி போயிட்டு திருச்செந்தூர் கோயில் சும்மா வெளியே இருந்து பார்த்துட்டு அப்புறம் மணப்பாடு போயிட்டு தேரிக்காடு பார்த்துட்டு நீ பீஸ்ஃபுல்லாக வந்து நாளைக்கு நைட் வந்துடலாம். நாளைக்கு நைட் வந்துடலாம். என்ன பண்ணுறேன் நாளைக்கு நைட்? இப்போ வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீ கன்னியாகுமரி போனாலும் சரி, நீ மறாவது நாள் திருச்செந்தூர் போனேன்னா சாமி பார்க்கலாம். திருச்செந்தூர் நைட்டு தான் நீ ட்ரெயின் ஏறணும், மறாவது நாள் காலையில் தான் அங்கே போய் சேருவேன். ஆமாம், புரிஞ்சா? கன்னியாகுமரி போய் அடுத்த நாள் லீவே வருது. பார்த்தாலும் நைட் தான் நம்மளுக்கு ட்ரெயின். இப்போ 2 days பிளான். சரி, நான் டவுட் கேட்குறேன், அதை மட்டும் சொல்லுங்க. மார்னிங் எத்தனை மணிக்குடா இதுக்கு போகிறது? ஷிஃப்ட் எத்தனை மணிக்குடா இருக்கு? 8 o'clock 9 o'clock. அங்கே போயிட்டு அவன் தருமபுரிலேருந்து அவன் போனான்ல, அது 1 o'clock சம்திங் பட் நான் ஈவினிங் ஒரு 7 o'clock வீட்டுக்கு இல்லை கன்னியாகுமரி மார்னிங் இல்லை. இப்போ நான் 2 days செம்மையாக இருக்கும். உனக்கு கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லு. சொல்றா, கொடிக்குளம் பேச்சு தெரியுமா தெரியாதா? சீரியஸா பேசிட்டு இருக்க நீ, எவ்வளவு ஃபன் பண்ணிட்டு இருக்க? தெரியுமா தெரியாதா? எங்கடா போறது? ஏடா 2000 ரூபாய் கொடிக்குளம் பேச்சு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்றேன்னு கேளு. 2000 ரூபாய் புக் பண்ணோம். 2000 ரூபாய்க்கு ஏய் மண் அடிக்குதுடா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா. குழந்தையோட டப்பு 2 மணி நேரம் சரி 2000 ரூபாய் கொடுத்து நம்ம புக் பண்ணோம், ரூம் புக் பண்ணோம். என்ன பண்ணிட்டு 4 ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தோம். சரியா? 2000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணி ஊர் சுத்த சொல்றியா? அப்புறம் எதுக்கு அந்த ரூம்? தூங்குறதுக்கு தான் ரூம், ரெஸ்ட் எடுக்கிறது தான். ஏடா நைட்ல தானே டிராவல் பண்றப்ப தூங்கிட்டே வந்த. இங்க வந்து தூங்கியா? பீச்ல கொடுத்திருந்தா பரவாயில்ல. ஆக்சுவலி வந்து என்னன்னா நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், ஆனால் நடந்தது வேறன்ற மாதிரி. நாங்கள் வந்து வர்க்கலா பார்த்துட்டு கன்னியாகுமரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். கன்னியாகுமரி, மணப்பாடு, திருச்செந்தூர், அப்புறம் தேரிக்காடு இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் போட்டுட்ருந்தோம். ஆனால் எங்களால் அங்கே போக முடியல. நாளைக்கு எங்கெங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாரி வேர்ல்டு அந்த யூடியூப் சேனலை வந்து நம்மளோடது தான் சப்போர்ட் பண்ணுங்கள்.